ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டின்னர் சாப்பிடலாம்னு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இருட்டு இருக்க பாரு, நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓவர் இருட்டா இருக்க. ஈவினிங்ல வந்து ஒரு பெஸ்டான பிளேஸ்ல தான் நம்ம டின்னர் சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். இந்த இடத்த பத்தி சொல்லணும்னா ஒரு 8 வருஷமா இந்த இடம் ரன் ஆயிட்டு இருக்குங்க. ஒரு வந்து என்ன சொல்றது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர் ரெண்டே விஷயம் தான். ஆனாலுமே இங்க வந்து மக்கள் எவ்வளோ வரவேற்கிறாங்க. ஏன் அப்படின்றது இவங்களோட டேஸ்ட் வச்சு தான். அந்த டேஸ்ட் எப்படி இருக்கு, அவங்க நைட்ல என்னெல்லாம் டின்னருக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பின்னாடியே இருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லை ருசி, அங்கதான் நம்ம வந்திருக்கோம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா தண்டீஸ்வரம் 4th Avenue எக்ஸ்டென்ஷன் ரோட், VGP சீதாபதி நகர், வேளச்சேரியில லொக்கேட் ஆயிருக்குங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்க. வேற ரொம்ப பசி இருக்குதா, ஒரு ரொம்ப ஏர்லியாவே லஞ்ச் சாப்பிட்டுட்டேன், அதனால வீடியோல போய் சாப்பிடலாம் வாங்க. அதுவும் சரிதான், வாங்க போவோம். 7 மணி தான் ஆகுதுங்க, அதுக்குள்ள பாருங்களேன் கூட்டம். நான் கூட சீக்கிரமா வந்துட்டோம்னா நம்ம க்ரௌடுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். 7 மணிக்கே இப்படியா? இந்த கூட்டத்துல வந்து விலங்குங்கன்னு அடிச்சு புடிச்சிட்டு நான் வாங்கி சாப்பிடணும் போல. இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக வந்திருக்கேன். எனக்கு என்ன பண்ண போறீங்க? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ சொல்றதுதான், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. புதுசா சேனல்ல பாக்குறவங்க இந்த வீடியோக்கு ஹைப் கொடுங்க. இப்போ போலாம். வணக்கம்ண்ணா, உங்க பேருண்ணா? கார்த்திகேயன். கார்த்திகேயன். எவ்வளவு வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? 8 இயர்ஸா போயிட்டு இருக்கு. 8 இயர்ஸா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆரம்பத்துல எவ்வளவு விலைக்கு கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா இட்லிலாம்? போயிட்டு இருக்கேங்க. ஸ்டார்டிங்ல 7 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். 2017 இருக்கும்போது, அதுக்கப்புறம் போக 2026 வரும்போது இப்போ நாங்கள் 2 இட்லி 2 பீஸ் 25 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். உங்ககிட்ட எல்லாருமே டேஸ்ட் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து மக்கள் கேட்கறதுனால ஏதாச்சும் மாத்துனீங்களா, இல்ல வந்து அப்படியே ஆரம்பத்துல இருந்து ஒரே மாதிரி டேஸ்ட் கொடுத்து? முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னாடி கொடுத்த மாதிரி தான் மேடம். எதுவும் மிக்சிங் எதுவும் இந்த சோடாப்பு அது மாதிரி எதுவும் போடாம முடிகிற அளவுக்கு நல்லதா கொடுக்குறோம், அவ்வளவுதான். முடிஞ்ச வரைக்கும் முடிச்சுட்டு போற மாதிரி தான் பார்த்துப்போம். எக்ஸ்ட்ரா உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். அந்த மாதிரி பார்த்து பேலன்ஸ் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தாதான் நமக்கு மறுபடியும் அந்த கெட்டு போகிற மாதிரி வச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கணும், கம்மியா போட்டு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நைட்ல என்னெல்லாம் கிடைக்கும்? இட்லி, வெஜ் பிரியாணி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம், வடை, பணியாரம், இதெல்லாம் பண்ணிட்டு வந்து ஈவினிங்ல பணியாரம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் கிடைக்குமா, இல்ல இந்த 6:30ல இருந்து எல்லாம்? 6:30ல இருந்து மேடம். மார்னிங், மதியானம், நைட் 3 வேளையா இல்ல காலையில 2 வேளை தான் மேடம். காலையில நைட் 2 நேரம். டைமிங் சொல்றேங்க. நான் இப்போ என்ன டைம்? காலையில பாத்தீங்கன்னா 7:30 to 11 o'clock வரைக்கும். ஈவினிங் 6:30 to 10:30 வரைக்கும் இருக்கும். இப்போ மைதா பரோட்டாவும் கிடைக்கும், வீட் பரோட்டாவும் கிடைக்கும். ரெண்டுமே கிடைக்கும். உங்க கடை பேரு நெல்லை ருசி அப்படின்னு வச்சது காரணம் உங்க திருநெல்வேலியா? ஆமா மேடம், திருநெல்வேலி சொந்த ஊரு. நான் என்னையும் 4 வயசு கூட்டு வந்துட்டாங்க. செலக்ட் பண்ணது வீட்டுல உள்ளவங்க தான், திருநெல்வேலின்றதால திருநெல்வேலி. சமைச்சு கொடுக்கறதெல்லாம் யாருன்னா? வீட்டுல அப்பா, அம்மா, மாமா எல்லாரும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம். பசங்க எல்லாமே இருக்காங்க. நம்ம சொல்லி கொடுத்து செய்யறதுனால எல்லாமே அவங்களே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆப்பமுக்கு வந்து தனியா லைவ் கவுண்டரே இருக்கு இல்லையா? ஆமா மேடம். அது ஆப்பம் மட்டும் அங்க சின்னதா கடை கிடைச்சது. சரி, ஆப்பம் மட்டும் கொஞ்சம் சூடா கொடுத்தா நல்லா இருக்குன்ட்டு அங்க கொடுத்தோம். மற்றபடி கிச்சன்ல இருந்து தனியா மிச்சதெல்லாம் கொடுத்ததுனால அதே மாதிரியே பழைய மாதிரியே பழகிட்டோம். அதனால ஆப்பம் மட்டும் அங்க, மிச்சம் எல்லா ஐட்டமும் இங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம மெனு இதுதான், இதுல இருக்கிறதுதான். காலையில கல் தோசை எல்லாமே நீங்க ஆல்ரெடி போட்டு தான் வச்சிருக்கீங்க. ஆமா, அதாவது கொஞ்சம் ஒரு மீடியமா ஒரு 20 பீஸ் 15 பீஸ்ன்ற மாதிரி போக போக காலியாக கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்கோம். தோசை, ஆப்பம் இதெல்லாம் எவ்வளவு ரேட்னா? தோசை 2 பீஸ் 50, ஆப்பம் 2 பீஸ் 60, இடியாப்பம் 3 பீஸ் 45, வெஜ் பிரியாணி ஆஃப் 30 rupees, ஃபுல் 60 rupees அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். மீன் பரோட்டா 2 பீஸ் 50, மைதா பரோட்டா 2 பீஸ் 40, சப்பாத்தி 2 பீஸ் 50. இந்த கூட்டத்துல விலகுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. ஸ்வீட் பணியாரம், பிரிஞ்சி, இட்லி, அப்புறம் வீட் பரோட்டா. அப்படியே வகை வகையா தின்ஸா இருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, டின்னருக்கும் இப்படிதான். கடிக்கும் போது பணியாரத்துல வாழைப்பழம் வந்துருக்கு, அதான் வந்து நல்லா ஸ்வீட்டா சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பணியாரம் வந்து நல்லா மெத்துன்னு இருக்கு, நல்லா இருக்கும். அந்த வாழைப்பழம் வந்து ஒரு மாதிரி இது பண்ணிருக்காங்க. அந்த இதுல கூட இருக்கு பாருங்க. அவங்க வந்து நான் பார்க்கும்போது ஒருவேளை கோதுமையில அப்பம் மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்.
ஆனால் வந்து இது வந்து நார்மலாக வந்து அரிசி மாவு உளுந்துலாம் போட்டு அரைப்பாங்கல்ல, அந்த ஸ்வீட் பணியாரம் நல்லா இருக்கு. முதல்ல பிரிஞ்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இதுக்கு தேவையான சைடிஷ் ஊற்றிக்கலாம். ஏன்னா பிரிஞ்சிலாம் பட்டுரும், இதோட டேஸ்ட் தெரியாது. இதுக்கு வந்து ரைத்தா இருக்கு, நான் ரைத்தா வாங்கிக்கல. இங்க பாருங்க, மீல் மேக்கர்லாம் நல்லா சாஃப்டா இருக்கு. அப்படியே வந்து பிரிஞ்சி நல்லா வெரையா இருக்கா. சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாவோட காரம் நைட்ல வந்து அந்த அளவுக்கு மசாலா ஹெவியா போடாம அளவா போட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட என்ன சொல்ல ஃப்ளேவர் தான் வருது எனக்கு. அப்புறமா புதினாவும் நல்லா போட்டிருக்காங்க. அப்படியே சட்டிலான காரம் சூப்பரா இருக்கு, நல்ல ஒரு டேஸ்ட். ஆக்சுவலா வந்து நம்ம மார்னிங்ல இந்த பக்கம் போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால டின்னர் எப்பயுமே எல்லா இடத்துலயும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தானே ட்ரை பண்றோம், இந்த இடத்துல டின்னர் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு வந்தேன். நான் முடிச்சிட்டேன் பிரிஞ்சி. சாம்பார் சட்னிலாம் ஊற்றிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி டேபிளில் வச்சிடறாங்க, நம்ம வேணுன்றதை ஊற்றிக்கலாம். வந்து கார சட்னி, சாம்பார், அது குருமா. குருமா வந்து அப்படியே பரோட்டா மலை எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். அங்கே போயிடுவோம் நம்ம பிளேஸ்க்கு. இட்லியை வந்து நான் காட்டுறேன். அவங்க எடுத்து வைக்கும் போதே பார்த்தா நல்லா சாஃப்டா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஸ்டோவ் ஹாட் பாக்ஸ்ல வச்சுதான் கொடுக்குறாங்க. அதுக்கே இம்புட்டு கூட்டம். சாம்பார் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே திக்கா இருக்கு. சாம்பார் தான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறேன். இது பார்க்கும் போதே தெரியுது தோரம் பருப்பு சாம்பார். இந்த டிஃபனுக்கு கொடுக்குற சிறுபருப்பு சாம்பார்லாம் இல்லை. சாம்பார் வந்து ஒரு மாதிரி ஹோம்லி ஸ்டைல்ல தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா சுட சுட தான் இருக்கு. அவங்க வந்து எடுத்துட்டு வந்து ஹாட் பாக்ஸ்ல வச்சாலுமே ஒரு 10 இருக்கும்போது கால் பண்ணி சொல்லும் போது சுட சுட எடுத்துட்டு வராங்க கிச்சன்ல இருந்து. சரியான கூட்டங்க. நிஜமாவே நான்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு இடம் இருக்குமா, கிடைக்குமா எனக்கு ஃபுட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்க மாதிரி ஆயிடுச்சு. நான் கார சட்னியை ட்ரை பண்றேன். எப்பவுமே நான் தேங்காய் சட்னின்னு சொல்லுவேன். இந்த டைம் வந்து கார சட்னி பார்க்கும் போதே வந்து நல்லா திக்கா இருந்ததா. கார சட்னி நல்லா இருக்குப்பா. அதுலேயே வந்து கொஞ்சோண்டு அந்த புதினாலாம் போட்டு அரைச்சிருக்காங்க. எல்லாமே ஹோம் ஸ்டைலில் தான் இருக்குது. வீட்டில் சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த சாம்பார்லேருந்தே நான் ட்ரை பண்ணேன். ஒரு மாதிரி ஸ்பெஷலாக அரைச்சி விட்ட சாம்பாரோ இந்த ஹோட்டல் டேஸ்ட் சாம்பார் அப்படிலாம் இல்லை. இந்த வடவெல்லாம் போட்டு வதக்கியிருக்காங்க சாம்பார். சரி, சட்னியை பற்றி பேசுகிறேன், அப்புறம் என் எடிட்டர் வந்து திட்டுவான். சாம்பாரோட டேஸ்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி சட்னியும் கார சட்னியும் வந்து நல்லா அந்த வரமிளகாவோட காரம். எனக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து சாம்பாரோட மிக்ஸ் ஆயிடுச்சு. அதே டேஸ்ட் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே பாருங்க, சாம்பாரும் ஒயிட் சட்னியும் அப்படியே மிக்ஸ் ஆயிடுச்சு. கார சட்னி மட்டும் கொஞ்சம் வந்து ஓரமாக வச்சிருந்தனால இருந்தது, அதுவும் தான் மிக்ஸ் ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி இந்த நம்ம மிக்சிங்ல சாப்பிடுவோம் தெரியுமா ஹோட்டல்ல, சட்னி சாம்பார் எல்லாம் அந்த டேஸ்ட் வந்து இதுல வந்துருச்சு மிக்ஸ் ஆனதுனால. இப்போ நம்ம வந்து பரோட்டா செக்ஷனுக்கு வந்துட்டோம். பரோட்டால வந்து நான் குருமாவை போட்டு ஊற வச்சிட்டேன். பாருங்க, பரோட்டாவோட சைஸை காமிச்சிருந்தேன். நல்லா நனைஞ்சிருச்சு. இங்க பாருங்க, பரோட்டாவோட சைஸ் இப்படி இருக்கு. சென்னாலேருந்து எல்லா காயும் போட்டிருக்காங்க. நான் சென்னா மட்டும் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். முதல்ல வந்து இதெல்லாம் நான் ஆராய்வேன், என்னென்ன இருக்கு குருமால, என்னென்ன சமாச்சாரம் போட்டிருக்காங்க. சூடாக சாப்பிடும்போது இன்னும் நல்லா குருமா டேஸ்ட். பரோட்டாவெல்லாம் வந்து குருமால பெனஞ்சி சாப்பிடணும். ஏன்னா வந்து சப்பாத்தி பரோட்டாலாம் ரொம்ப பிடிக்கும். கேமராமேனுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க சப்பாத்தி. கோதுமை பரோட்டா பிடிக்காது, நார்மல் மைதா பரோட்டா பிடிக்கும். அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லை அவரு, சரியான சோத்து முட்டை. பரோட்டா சாஃப்டா இருக்கு. குருமாவும் சேம் தாங்க, நம்ம வீட்டு ஸ்டைல் தான் எல்லாமே. ஓவராலா எனக்கு வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், கடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். பரோட்டா நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, நான் ஹெல்தியா சாப்பிட்றேன். இந்த வீட் பரோட்டா வந்து நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு போனாங்க பார்சலுக்கு. கிட்ஸுக்குலாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்ககிட்ட நார்மல் பரோட்டாவும் இருக்கு, ஆனால் வந்து சப்பாத்தியும் இருக்கு. ஆனால் வந்து நம்ம ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். தேங்காய் பால் நான் வந்து ஆப்பம் கவுண்டர்ல தனியா வந்து தேங்காய் பால் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து ஒரு 3 கல் ஆப்பக்கல் வச்சுட்டு சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. சரி, நிறைய பேர் வந்து சுட சுட வேணும்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த பாருங்க, நான் ஆப்பம் வந்து எல்லா இடத்துலயும் தேங்காய் பால் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அவ்வளோலாம் திக்கா இருக்காது. நான் வந்து கேமராமேனை கூப்பிட்டு அங்கேயே காட்டலாம்னு நினைச்சேன். நல்லா ஒரு திக்கான தேங்காய் பாலுங்க.
மேலே வந்து அந்த ஏலக்காய்லாம் மிதக்குது அப்படியே கிரீன் லைட்டாக அந்த பிஸ்தா க்ரீனில் அப்படியே மிதக்கும் போது பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. ஆப்பமும் நல்லா சாஃப்டாக இருக்குது, அப்படியே ஊறிட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குது. நல்லா அப்பமும் செம்ம டேஸ்ட்டு. அதே மாதிரி தேங்காய் பாலும் அந்த ஏலக்காவோட ஃப்ளேவரு வாய்க்குள்ளே போட்டோடனே செம்மையாக இருக்குது. அந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்டா நமக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் தெரியுமா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பால்லாம் சரியான திப்பு, செம்ம ஒர்த்துங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆப்பம் தேங்காய் பால்லாம் வேற லெவல். டடா இந்த நெல்லி ருசின்னு கடையை சொன்ன உடனே எனக்கு இந்த ஆப்பம் தேங்காய் பால் தான் ஞாபகம் வரும். அப்படியே எனக்கு கவுத்து டேஸ்ட் நிஜமாவே செம்ம குவாலிட்டி. அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து நீங்கள் டேஸ்ட் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நல்ல ஒரு வீட்டு ஸ்டைலில் ஆரோக்கியமான ஃபுட்டு. அதுதான் வந்து நெல்லை ருசியில் வந்து நான் நிஜமாவே 3 வாட்டி அவங்களோட பேர் சொல்லிட்டேன். அந்தளவுக்கு என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அந்த பணியாரம்லேருந்து பணியாரத்தில் வந்து ஸ்வீட் பணியாரமும் இருக்குது, கார பணியாரமும் இருக்குது. அதே மாதிரி பிரிஞ்சி ஆகட்டும், அப்புறம் இட்லிக்கு கொடுக்குற அந்த தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சு குவாலிட்டியாக. அதுக்கப்புறம் பரோட்டா, அந்த குருமா எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைனலாக இந்த இதில் தான் நான் போல்ட் அவுட் ஆனேன். ஆக்சுவலி நீ கேமராமேன் வந்து ஆப்பமும் இடியாப்பம் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதை ட்ரை பண்ணுன்னு சொன்னார். லாஸ்ட்டில் டேஸ்டான ஒரு விஷயத்த சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட் வந்து நாக்கில் நின்றுட்டே இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபுட்டை லாஸ்ட்டாக ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வந்து சிம்பிளாக இருந்தாலுமே வந்து நிறைய பேர் இதை விரும்பி கேட்குறாங்க. இப்போ இருக்க வந்து காலகட்டத்தில் நம்ம வெளியில் போய் சாப்பிடணும் அப்படின்னாலே ஹோம் ஸ்டைலில் ஃபுட்டு கிடைக்குதா அப்படின்னு தான் எல்லாருமே பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் தான் இது. அதுவும் டின்னர் நான் ட்ரை பண்ணும்போது இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகுன்னு நான் நினச்சே பார்க்கல. செம்மையாக இருந்துச்சுங்க. மஸ்ட் ட்ரை பிளேஸ் வேளச்சேரியில். இதே மாதிரி வேறு ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.